அன்பின் வெற்றி. ஆனந்த் ஒரு நல்ல மனசுக்காரன். யாருக்கும் தீங்கென்றே நினைக்க மாட்டான். நண்பர்களிடம் எப்போதும் அன்பாக பழகுவான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரு ரகசியம். அவன் அகிலாவுக்கு காதல். பல வருடங்களா அவன் அந்த காதலை சொல்லவே முடியல. அவள் மறுத்துட்டா என்ன செய்வேன் என்று மனசு குழம்பிக் கொண்டே இருந்தது. இறுதியில் ஒரு நாள் தைரியம் சேர்த்து அவளிடம் ரோஜாவை நீட்டி தனது காதலை வெளிப்படுத்தினான். அவள் சிரிச்சுக்கிட்டு, உன் மனசு நல்லதுன்னு எனக்கு தெரியும், நானும் உன்னை விரும்புறேன் என்று ஒப்புக்கொண்டாள். அந்த நொடி அனந்த் பறவையா பறந்த மாதிரி மகிழ்ந்தான். ஆனால் கதை இங்கேதான் திருப்பம் எடுத்தது. அகிலாவின் வீட்டார் இந்த காதலை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் சாமானிய பையன், எதுக்கு அவனை திருமணம் செய்யணும் என்று கோபமா பேசினார்கள். ஆனாலும் ஆனந்த் தளரவில்லை. என் அன்பு சுத்தமானது, உண்மையானது, ஒரு நாள் உங்க மனசும் மாறும் என்று சொல்லி பொறுமையா காத்தான். இடையில் அனந்தும் மகிலாவும் ரகசியமா சந்தித்து சிரிச்சு பேசுவார்கள். சில சமயம் பிளான் பண்ணி தப்பிச்சு சினிமா மாதிரி டேட்டுக்கும் போவார்கள். காதலுக்காக அனந்த் வேலைக்கும் அதிகமா பாடுபட்டான். அதிகம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு காட்டணும் என்று வியர்த்தான். நான் பெரியவன் ஆகுறதுக்காக அல்ல, என் காதலை நிரூபிக்கத்தான் என்று நினைத்தான். இறுதியில் அவன் உழைப்பையும் அன்பையும் பார்த்து அகிலாவின் குடும்பம் மெதுவா மனம் மாறினார்கள். திருமணம் நடந்த நாள் ஆனந்த் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது சோகத்துக்காக இல்ல, அன்பின் வெற்றிக்கான சந்தோஷ கண்ணீர். பணம், குடும்பம், சவால் எல்லாம் வரலாம். ஆனால் உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்காது.